Hi children, welcome back to your chemistry class. So today we are going to discuss some concepts and parallelly some questions in chemical kinetics. Okay, இன்னைக்கு chemical kineticsல ஒரு சில concepts அதை பேஸ் பண்ண sums அதை டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, so moving to the concept. Next ஒரு energy profile diagram அப்படின்றது நமக்கு தெரியும். Potential energyக்கும் progress of the reactionக்கும் நம்ம ஒரு graph plot பண்ணுவோம். அப்போ நமக்கு reactant product மாற போகுது. So reactant product convert ஆகணும் அப்படின்னா it must cross a energy barrier called activated complex. அது வந்து ஒரு activated complex மாறிட்டு activated complex இருந்து product வரப்போகுது. So இப்போ the energy difference, the difference between reactant and activated complex, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க எனர்ஜி கேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா activation energy அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அடுத்து ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டும் நடுவில் இருக்கிறது தான் ΔH, என்தால்பி சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஸோ ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா நமக்கு தெரியும். ஸோ த ரியாக்ஷன் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பை தி அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் அப்சார்ப் பண்ணிட்டு நடக்க போகிறது. ஸோ எனர்ஜிக்கும் ப்ராக்ரஸ் ஆஃப் தி ரியாக்ஷனுக்கும் நான் ஒரு கிராஃப் அப்லோட் பண்ணுறேன். எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட், எனர்ஜி ஆஃப் யோர் ப்ராடக்ட். ரைட், நமக்கு கிராஃப் இப்படி இருக்க போகுது. ரைட், ஸோ இதுதான் நம்ம வந்து எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம். எனர்ஜி ஆஃப் யோர் ஃபார்வர்டு, அதாவது ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி ஃபார்வர்டு எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் தி ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அதே ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் தி பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் தி பேக்வர்ட் ரியாக்ஷன். இந்த கேப், அதே இந்த கேப் தான் நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் யோர் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ரைட்டா? ஓகே, இப்போ இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான் ΔH, சேஞ்ச் இன் என்தால்பி. எண்டோதெர்மிக்கு எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட், தட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் ஃபார்வர்ட் இஸ் மோர் தேன் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் பேக்வர்ட். ஓகே, அண்ட் ΔH உடைய வேல்யூ எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். எப்பயுமே E2 மைனஸ் E1 தான் போடுவோம் இல்லைங்களா? ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் போட்டால் ΔH வேல்யூ வில் பி பாசிட்டிவ். இதே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். சேம் எனர்ஜிக்கும் ப்ராக்ரஸ்க்கும் நம்ம கிராஃபை ப்ளாட் பண்ணுறோம். ஸோ ரியாக்டன்ட் இங்கே இருக்கும், ப்ராடக்ட் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ this is going to be your activation energy for forward reaction, activation energy for forward reaction. Right, அதே இதுதான் நமக்கு activation energy for your backward reaction, activation energy for your backward reaction. Right, so this is called your change in enthalpy, ΔH value. Okay, இப்போ ΔH value calculate பண்ண போறோம். Before that என்ன பண்ணலாம்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்க்கு ஃபார்வர்டுக்கு எனர்ஜி எப்படி இருக்கு? ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கு கம்பேரிங் வித் your backward. ரைட், ஸோ இப்போ ΔH ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்றப்ப நமக்கு என்னன்னு வரும்? ப்ராடக்ட் அதிகம். ப்ராடக்ட் எப்படி இருக்கு? ஸோ EP மைனஸ் ER வில் பி நெகட்டிவ். ரைட், இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின், ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. A gives B, ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் தி ஃபார்வர்டர்ஸ் 18 கொடுத்துட்டாங்க. த என்தால்பி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷனர்ஸ் 200 கிலோஜூல்ஸ்னு கொடுத்துட்டாங்க. தி ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. ரைட், என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், A gives B. ஓகே, ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் ஃபார்வர்டு 80, என்தால்பி சேஞ்ச் என்ன கொடுத்துட்டாங்க? 200ன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுறப்போ. ரைட்டா? ஓகே, ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது தான், இப்போ ஜஸ்ட் பார்த்தோம் இல்லையா அந்த கிராஃப். இந்த கிராஃபில் தான் இது எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ΔHோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மள ரிவர்ஸ்க்கு கேட்குறாங்க. ரிவர்ஸ்க்கு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்டு ப்ளஸ் ΔH கொடுக்கணுமா? So A is going to give you B, that is activation energy is 80 kilojoules னு கொடுத்துட்டாங்க. ΔH 200ன்றாங்க. activation energy that is for backward கேட்குறாங்க. backward கேட்டால் என்ன பண்ணணும்? ரெண்டையும் சம் பண்ணணும். 80 plus 200, that answer will be 280 kilojoules. Your option A. Right? Next question என்ன கொடுத்துருக்காங்க? For the reaction X gives you Y, activation energy for the forward and backward reactions are found to be 50 kilojoules and 60 kilojoules per mole கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கேட்குறாங்க? ΔH கேல்குலேட் பண்ண சொல்லி சொல்றாங்க. நீங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் ஃபார்வர்டும் பேக்வர்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ΔH கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்டு மைனஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் யோர் பேக்வர்ட். ரைட், ஸோ 50 minus 60 will be minus 10. ரைட், ஸோ ஆப்ஷன் D. ரைட், children, thank you for watching. அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி வேறு எதனா கான்செப்ட்ஸ் வேணும், நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் நான் அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.